வாழ்க்கை மாற்றம், இது போன்ற விஷயங்கள்லாம், பயணங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடந்தா கேது நல்ல நிலையில இருப்பாரு. இந்த மாதிரி கேது நல்ல நிலையில இருக்கா, கெட்ட நிலையில இருக்கான்னா, கேது வந்து சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தா அல்லது சுப கிரக வீட்டுல இருந்தா நற்பலன்களையும் கொடுக்கும். நற்பலன்கள் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சனி திசையில பெரிய நிறையான மிகப்பெரிய சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கி உயர்ந்த நபர்களை நிறைய பார்த்திருக்கேன் அனுபவத்துல. ஆனா அதே சனி திசையில அவரு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு சின்ன சிக்கலை சந்திக்காம இருக்க மாட்டார். வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு சின்ன பிரச்சனைய சந்திக்காம இருக்க மாட்டார். அப்ப கேது சுப கிரகங்களுடன் இருந்தால் நற்பலன்களும், பாப கிரகங்களுடன் இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல பாபம் கிரகம் அவருக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். கேதுவோட சேர்ந்த கிரகம் பாவ கிரகமா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பாவ கிரகமா இருக்கலாம், அல்லது அது இருக்கிற வீடு பாவ வீடா இருக்கலாம். இப்படித்தான் ஏதாவது. இப்ப பொதுவா சொல்லுவாங்க, ராகுவோ கேதுவோ அல்லது சூரியனோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம், சனியோ, இதெல்லாம் 3, 6, 11 இருந்தா நல்லதை செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்டவன் கெட்டு யோகம் செய்வான்னா, கெட்டவன் கெட்டு யோகம்னா என்னது? இப்ப ஒரு கள்ளக்கடத்தல் பண்றதுல பெரிய கிங்கா இருக்கார் ஒருத்தர். அவரு கெட்டவன் கெட்டு யோகமானவர் தான். அதுவே ஒரு ஆண், விவேகானந்தர் எடுத்துக்கிட்டா அவரை கெட்டவன் கெட்டு யோகம் பண்ணல. அவருக்கு அதே கேது ஞானத்தை கொடுத்துருக்கலாம். அந்த ஞானம் வேற. அது அவர்கிட்டயே போக முடியாது. தெய்வீக அருள் வாய்ந்த ஒரு வட்டம் இருக்கும், ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் புத்தரு இந்த மாதிரி பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் கேது ஹெல்ப் பண்ணும். அதனால கேதுவை போல் கொடுப்பார் இல்லை நல்லத, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை கெட்டத. ரெண்டுலையுமே அவன் நம்பர் 1 தான். நம்ம நம்பர் 1 எதுல இருக்கோம் அப்படின்றதான் நம்ம ஜாதகத்துல தேடணும். அதுதான் முக்கியம்.